உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹைப்ரிட் நெல்லிக்காய் மற்றும் நம்ம ஊரை சேர்ந்த நாட்டு நெல்லிக்காய் ரகத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பெருசாக இருக்கிறது வந்து நல்லா திரண்ட ஹைப்ரிட் நெல்லிக்காய்ங்க. சின்னதாக இருக்கிறது நம்ம ஊர் பகுதியில் நல்லா திரண்ட நாட்டு நெல்லிக்காய். இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து சித்த வைத்தியமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன பாரம்பரிய மருத்துவங்களில் நெல்லிக்காயோட பலன்களை பற்றி குறிப்பிட்டது எல்லாமே இந்த நாட்டு ரக நெல்லிக்காயோட மருத்துவ பலன்கள் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்காக ஹைப்ரிட் வந்து சத்து குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பிட்டது நம்ம மதிப்பு கூட்டுதல் வேலை செய்கிற இந்த நாட்டு நெல்லிக்காயில் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நாட்டு ரக நெல்லிக்காயில் தான் வந்து நம்ம தேன் நெல்லி போடுறதா இருக்கட்டும், நெல்லிக்காய் மிட்டாய் போடுறதா இருக்கட்டும், பிற நெல்லிக்காயில் இருக்க பிற மதிப்பு கூட்டு பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நாட்டு ரக சின்ன சைஸ் நெல்லிக்காயில் தான் நம்ம பண்ணுறோங்க. நெல்லிக்காயோட பலன்கள்னு பார்த்திங்கனாக்கா வைட்டமின் சி அதிகம், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரும்பங்கு ஆற்றுதுங்க இந்த நெல்லிக்காய். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும், இல்லை கை கால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு இது மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது நெல்லிக்காயில். நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கனாலோ இல்லை கூகுள் பண்ணிங்களாலே அதை பற்றின நிறையா தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டருங்க நெல்லிக்காய். நெல்லிக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. இயற்கைக்கு நன்றி.